Day 70 of 120 to get better understanding of planes. ஏர்கிராஃப்டோட விங்ஸ் தான் ஏர்கிராஃப்டோட ஃபியூயல் டேங்க் ஆக்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் விங்ஸுக்கு கீழே தான் இன்ஜின் இருக்கு. பல்லாயிரம் அடியில் அவ்வளோ ஸ்பீடில் பறந்துட்டு இருக்கும்போது எப்படி விங்ஸில் இருக்கிற ஃபியூயல் இன்ஜினுக்கு பாஸ் ஆகுது? வெறும் கிராவிட்டி மட்டுமான்னு கேட்டால் இல்லை. ஏர்கிராஃப்டோட விங்ஸில் இருக்க ஃபியூயலை இன்ஜினுக்கு பாஸ் பண்ணுறதுக்காக எலக்ட்ரிக்கல் பூஸ்டர்ஸ் ஏர்கிராஃப்டோட விங்ஸில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பூஸ்ட் பம்ப்ஸ் விங்ஸில் இருந்து இன்ஜின்ஸ்க்கு ஃபியூயலை பாஸ் பண்ணுறதுக்கு இனிஷியேஷன் பண்ணும். அதுக்கப்புறமா ப்ரெஷரைஸ்ட் பைப்ஸ் மூலியமாக விங்ஸில் இருந்து டைரெக்டாக இன்ஜினுக்கு ஃபியூயல் போகும். ஏர்கிராஃப்ட் க்ரூஸ்ல இருக்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு 5 கேலன்ஸ் ஃபியூயலை பர்ன் பண்ணுது இன்ஜின்ஸ். அதாவது ஃபியூயல் இன்ஜின்ஸ்ல இருக்கிற கம்பஷன் சேம்பருக்கு ஒரு ஃபைன் மிஸ்டா இன்ஜெக்ட் பண்ணப்படும். இந்த மிஸ்ட் அண்ட் கம்ப்ரஸ்ட் ஏர் மிக்ஸ் ஆகி இக்னிஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த சைக்கிள் ஒரு நிமிஷத்துக்கு 1000 தடவைக்கு மேல ரிப்பீட் ஆகுது. இப்படி ரிப்பீட் ஆகி ஒரு நிமிஷத்துல 5 கேலன்ஸ் ஆஃப் ஃபியூயலை பர்ன் பண்ணுது. இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒன்று ஃபிளைட் கண்ட்ரோல் யூனிட். இது ஆல்டிடியூட், ஸ்பீட், டெம்பரேச்சர் எல்லாத்தையும் ரீட் பண்ணி ஒரு மில்லி செகண்ட்ஸுக்கும் எவ்வளோ ஃபியூயல் போகணுன்றதை கண்ட்ரோல் பண்ணுது. ஹோப் இந்த வீடியோவில் இன்ஜின்ஸுக்கு விங்ஸ்லேருந்து எப்படி ஃபியூயல் பாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏவியேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏவியேஷன் இன்ஃபர்மேஷன், ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸை டெய்லி ஈஸியாக தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு செலஸ்டியல் விங்ஸை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.